இந்த பையனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து அவ அக்கா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வருது. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி அவன் அப்பாட்ட காட்டுறான். அவருமே பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவ அம்மாட்ட காட்டும் போது அவங்களுமே என்ன பண்றது தெரியாம அந்த பொண்ணு கிட்டே போயிட்டு உன்னால எங்க மானமே போச்சு, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டு அடிக்கிறாங்க. அவளோட தம்பி அந்த வீடியோவை காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அம்மா அது நான் இல்லம்மா, யாரும் மாஃபிங் பண்ணிட்டாங்கம்மான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். அதை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப சொந்தக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணி என்ன லட்சணத்துல பொண்ணை வளர்த்தி வச்சிருக்கேன்னு கேட்கறாங்க. இவங்களும் வெளியே தலை காட்ட முடியாம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம பொண்ணோட அம்மா சூசைட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதை குடிக்கலான்னு போறப்ப அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து காப்பாத்துறாரு. நீ செத்துட்டா நம்ம பொண்ணு பண்ணது உண்மை ஆகிடாதா, நம்ம பொண்ணு தான் தப்பு பண்ணலன்னு சொல்றாள், அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும், நம்ம பொண்ணுக்கு நாம தான் தைரியம் சொல்லணும்னு சொல்றாரு. பொண்ணுகிட்டயே போயிட்டு நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அப்பா நான் இருக்க, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நீ வீட்லயே முடங்கி கிடக்காம வெளியே போய் சகஜமா இருன்னு சொல்றாரு. அவ அம்மாவும் பழைய மாதிரி வேலைக்கு போமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரா, ஜாலியா தான் இருக்கா, நார்மலா எல்லாத்திட்டையும் பேசுறா. அவ அம்மா அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பொண்ணோட தம்பி அவ அக்காவை சாப்பிட கூப்பிடுறான். ஆனா அவ கதவே திறக்க மாட்டா. ஒன்னும் புரியாம கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவ அக்கா இறந்து கிடக்குறா.